காதலித்து திருமணம் செய்து கொண்ட தனுஷும் ஐஸ்வர்யாவும் இப்போது பிரிஞ்சிருக்காங்க. இருவரும் தற்போது தனித்தனியாக வாழ்ந்து வந்தாலும் முறைப்படி விவாகரத்து எதுவும் பெறவில்லை. எனவே அவர்கள் மீண்டும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுது. இந்த சூழல இரண்டு பேரும் செய்திருக்கும் விஷயம் ஒன்று அவர்கள் இணைவதை உறுதியாக்கியிருப்பதாக ரசிகர்களை எண்ண வச்சிருக்கு. காதல் கொண்டேன் படத்தில் தனுஷுடன் நடிப்பை பார்த்துவிட்டு அவரை பாராட்டினாரு ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா. அப்போது அவர்கள் இரண்டு பேருக்கும் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. அவர்களது காதலுக்கு நீண்ட யோசனைக்கு பிறகு ரஜினி வீட்டுல சம்மதம் கிடைத்ததை அடுத்து இரண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டாங்க. அவர்களது காதலுக்கும் அந்யோன்யத்துக்கும் சாட்சியாக யாத்ரா லிங்கா என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க. இரண்டு பேரின் திருமண வாழ்க்கையும் சுமூகமாகவே போய்கொண்டிருந்தது. ஐஸ்வர்யாவை தனுஷ் 3 படத்துல இயக்குனராக அறிமுகமாக்கினாரு. அதுல ஹீரோவாகவும் நடிச்சிருந்தாரு. அதே போல அவரது 2வது படமான வைராஜாவை படத்துல கெஸ்ட் ரோல்லையும் நடிச்சிருந்தாரு தனுஷ். அதே போல தனுஷின் நடை உடை பாவனைகள் என அனைத்தும் மாறுவதற்கு ஐஸ்வர்யா பக்கபலமாக இருந்திருக்காரு. இப்படி இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நின்றாங்க. சூழல் இப்படி இருக்க நாங்க 2 பேரும் தனித்தனி வழிகள்ல பயணப்பட போகிறோம் என்று சில வருடங்களுக்கு முன்பு சொல்லி தங்களது பிரிவை அறிவிச்சாங்க. அவர்களது பிரிவுக்கு யூகங்களாக பல காரணங்களை பலரும் சொன்னாங்க. ஆனா பிரிவு என்பது அவர்களது தனிப்பட்ட முடிவு என்பதால அதுல ஓரளவுதான் தலையிட முடியும். இதற்கிடையே 2 மகன்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக 2 பேரும் சேர வேண்டும் என்ற அக்கறை பேச்சுக்களும் எழுந்தன. தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் மீண்டும் சேர்த்துவிட வேண்டும் என்று 2 குடும்பத்தினரும் முயன்று வராங்களாம். குறிப்பா அவர்கள் 2 பேரும் மகன்களுக்காக சேர்வதுதான் எதிர்காலத்துக்கு நல்லதென்று ரஜினி முழு மூச்சாக நினைக்கிறாரு. இதன் காரணமா அவரும் நேரடியாகவே இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஆரம்பத்துல அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று கூறப்பட்டது. இதனையடுத்து இப்போது அவர்களது மனதுல மாற்றங்கள் வந்திருக்கிறதாகவும் விரைவில் 2 பேரும் இணைவார்கள். ரஜினிக்கு அடுத்த வருடம் நடக்கும் ஒரு விழா அதற்கான ஆரம்பமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில தனுஷ் ஐஸ்வர்யாவின் விவாகரத்து வழக்கு நேற்று சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தது. ஆனால் 2 பேரும் நேரில் ஆஜராகல. எனவே அக்டோபர் 19ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதனை கவனித்த ரசிகர்களோ உண்மையில விவாகரத்து பெற்றி ஆக வேண்டும் என்று இருவரும் நினைத்திருந்தால் ஆஜராகி இருக்கலாமே. ஒருவேளை அவர்களுக்குள் நடந்து சமாதான பேச்சுவார்த்தை ஒர்க் அவுட் ஆகிவிட்டதோ, நேரில் ஆஜராகாமல் தாங்கள் மீண்டும் இணைகிறோம் என்பதை மௌனமாக உறுதி செய்திருக்கிறார்களா என்று மகிழ்ச்சியுடன் கமெண்ட் செய்து வராங்க.